ஐயையோ! நம்ம ஆர்சிபிக்கு இப்ப 21 புள்ளிகள் எடுக்கிறது குதிரை கொம்பா போச்சே! ஆஹா! நம்ம தலைவிதி இப்ப நம்ம கையிலேயே இல்லன்னு ஆகிப்போச்சு. அதிகபட்சமா 19 புள்ளிகள் வரைக்கும் போகலாம். அடடா! ஆனா உண்மைய சொல்லப்போனா, நம்ம பஞ்சாப் கிங்ஸ் கூட இன்னும் 21 புள்ளிகள் வரைக்கும் உயரலாம். நம்ம குஜராத் டைட்டன்ஸ் 20 புள்ளிகள் எடுக்கலாம். நம்ம ஆர்சிபி 19 புள்ளிகள் எடுக்கணும்னா, கடைசி போட்டியில கட்டாயம் ஜெயிக்கணும். இப்போ 17ல இருக்கோம், இன்னும் ஒரு பாய்ச்சல் பாயணும். ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் 18 புள்ளிகளுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயங்கால போட்டி, அந்த கண்ணோட்டத்துல பாருங்க நண்பா. ஜெய்ப்பூர்ல பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இது ரொம்பவே முக்கியமான போட்டியா மாறிடுச்சு. டெல்லி பிளே ஆஃப்க்கு வெளியேறிட்டாலும் நம்ம பஞ்சாபோட கனவை கலைக்க பார்க்குமே. ஏன்னா முதல் 2 இடங்கள்ல முடிப்பது எவ்வளவு முக்கியம்னு சொல்லித்தான் தெரியணுமா என்ன? அதுதான் பிளே ஆஃப்ல 2 வாய்ப்பு கொடுக்கும். அதோட முக்கியத்துவத்தை நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல்லையே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம இந்திய டெஸ்ட் அணி தேர்வு செய்யப்பட போகுது. அடடா! யார் கேப்டன், யார் வைஸ் கேப்டன், டீம் எப்படி இருக்கும்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவோமா? எது எப்படியோ தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்க. இப்போ ஒன்று ஒன்றா அலசி ஆராய முயற்சிப்போம். என்ன சொல்கிறோம்னா, இந்த ஆரஞ்சு ஆர்மி டீம் இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இந்த டீம்கள் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல டீம்கள். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸில் கூட டாப் 3 பேட்ஸ்மேன்கள் நல்லா விளையாடினாங்க. அவங்க குஜராத் டைட்டன்ஸ் அவங்க வீட்லேயே போய் தோற்கடிச்சாங்க. உண்மையில் 2 தடவை ஜெயிச்சாங்க, வீட்லேயும் வெளியேயும். இப்போ ஹைதராபாத் பற்றி பேசுனா, ஹைதராபாத் டீம் நல்ல டீம் தான் நண்பா. மோசமான டீம் இல்லை. ஆனால் சில மேட்ச்களில் மோசமாக விளையாடினாங்க. ஆனால் எந்த நாள் அவங்க நல்லா விளையாடுறாங்களோ அப்போ யாரையும் தோற்கடிக்கலாம். அதான் இப்போ நடந்திருக்கு. 230 ரன்கள் அடிச்சா மேட்ச் பாதி நம்ம கைக்கு வந்த மாதிரி தான். இப்போ பெங்களூருவின் பிளே ஆஃப் வாய்ப்புகள் பற்றி பேசுவோம். முதல் 2 இடங்களில் வர்றது ரொம்ப முக்கியம். முதல் 2 இடங்களில் வர்ற டீம்களுக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மை என்னன்னா, பிளே ஆஃப் ஆரம்பிச்சதிலிருந்து ஒரே ஒரு முறைதான் 3 அல்லது 4ல் வந்த டீம் கோப்பையை வென்றிருக்கு. துரதிருஷ்டவசமா அதுவும் பெங்களூருவுக்கு எதிராக தான் ஹைதராபாத் 2016ல் கோப்பையை வென்றது. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நடக்கல. நான் பெங்களூருவின் கண்ணோட்டத்தில் பார்த்தா 3-4ல் முடிச்சா முதல் எலிமினேட்டரில் மும்பை இந்தியன்ஸ் கூட மோத வேண்டி வரும். ஐயையோ, இந்த நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ஆர்சிபி நல்லா விளையாடி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஃபைனலில் மும்பை வந்தா பரவாயில்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்னா இவங்க இப்போ ரொம்ப ஆபத்தான டீமாக மாறிட்டாங்க. நீங்கள் அவங்க வீட்டில் போய் அவங்கள தோற்கடிச்சது உண்மைதான், ஆனால் அப்போ ஒரு வேற மும்பை. இது இப்போ ரொம்பவே வேற மும்பை. பெங்களூருவின் கதை இப்போ பாருங்க. 19 புள்ளிகள் வரைக்கும் போகலாம். 21க்கு போக முடியாது. 21க்கு போயிருந்தா டாப் 2ல் இடம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கும். இப்போ 19ல் நீங்கள் அப்போ தான் போவீங்க. கடைசி போட்டியில் லக்னோவை அவங்க வீட்டில், அதாவது இக்கானா மைதானத்தில் தோற்கடிச்சா தான். இது லீக்கோட கடைசி மேட்ச்ங்கிறதால நீங்கள் ஜெயிச்சா எத்தனை ரன் ரேட்டில் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் 19ல் சிக்கி, பஞ்சாபும் 19ல் சிக்கினா யாரை முந்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்சிபிக்கு கடைசி மேட்ச்ங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பிரச்சனைகள் இருக்கு நண்பா. எனக்கு ஞாபகம் இருக்கிற கடந்த 2 போட்டிகள், ஒரு சென்னை போட்டி, ஒரு இந்த போட்டி. அடடா, 202 ரன்கள் கொடுத்துட்டீங்க. சீசனில் நீங்கள் மொத்தமாக 3 தடவை தான் இந்த மாதிரி ரன் கொடுத்தீங்க. ஆனால் கடந்த 2 மேட்ச்களில் 2 தடவை கொடுத்துட்டீங்க. போன தடவையும் 2 ரன்கள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிங்க. ஒரு சின்ன பையன் உங்களை போட்டு அடிச்சான். அந்த மேட்ச் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஜடேஜாவுக்கு ஃபுல் டாஸ் போடலை, தோனி அடிக்கலன்னா நிஜமாவே சென்னை தான் அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்கணும். சென்னை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது. இங்கே என்ன மாறிடுச்சு? 230 ரன்கள். என்ன மாறிடுச்சு சார்? ஒரே ஒரு ஆள் மாறிட்டார். அவர் பேர் ஜோஷ் ஹேசில்வுட். ஜோஷ் ஹேசில்வுட் வரல. உடனே பவுலிங்கில் ரொம்ப பேசப்பட்ட இந்த டீமோட பலம் ஒரு அடியாக குறைஞ்சு போச்சு. 202 ரன்கள் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த சீசனில் நீங்கள் ஒரு தடவை தான் இப்படி ரன் கொடுத்தீங்க. இப்போ அவரோட இல்லாமல் 2 தடவை கொடுத்துட்டீங்க. அந்த ஒரு தடவை ஜெயிச்ச மேட்ச் கூட ஹேசில்வுட் தான் ஹர்திக் பாண்டியாவை அவுட் பண்ணி ஜெயிக்க வச்சார். மும்பை பக்கம் போயிட்டு இருந்த மேட்ச் அது. அதான் மும்பையோட பவர். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஒரு வேறு டீம். 2வது விஷயம், நம்ம டீம் டேவிட்டுக்கு தசைப்பிடிப்பு காயம். ஐயையோ, தள்ளாடிட்டு இருந்தார். கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தார்.
பேட்டிங் ஆட வராரு, ஆனா என்ன பேட்டிங் ஆடுவாரு? டீம் டேவிட்டுக்கு மாற்று வீரர் இல்ல. இந்த ஐபிஎல் முழுவதிலும் இல்ல. கீழ்வரிசையில பேட்டிங் ஆடுறவர் யாரு? டீம் டேவிட்டுக்கு காயம், அவர் தள்ளாடுறது உங்க டீமுக்கு நல்ல விஷயம் இல்ல. கடைசியா தேவ்தத் படிக்கல்லையும் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் ஒரு சரியான இடத்துல உட்கார்ந்திருந்தாரு. இப்போ அந்த இடத்துல மயங்க் வந்து 10, 12 ரன் அடிச்சாரு. ஓகே தான். ஆனா தேவ்தத் படிக்கல்ல நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு இடது கை பேட்ஸ்மேன் நடுவுல இருப்பாரு. விஷயங்கள் வேற மாதிரி போகும். 3ல இடது கை, 4ல வலது கைன்னு இருந்தா ஒரு இடது கை குஷன் இருக்கும். இப்போ மொத்தமே வலது கை பேட்டிங் லைன் அப். அதுவும் நல்ல விஷயம் இல்ல. பல விஷயங்கள் கெட்டுப்போச்சு. கெட்டுப்போச்சுன்னா கெட்டுப்போச்சு. கதை இதுதான். இந்த மேட்ச் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசலாம். நம்ம இஷான் கிஷன் நல்லா விளையாடினாரு. மும்பை நினைச்சது இந்த டீமை கொஞ்சம் கீழே வச்சிருக்க முயற்சி பண்ணுவோம். முடிஞ்சா இவங்களும் 2 மேட்ச் தோற்கட்டும், பஞ்சாபும் 2 மேட்ச் தோற்கட்டும். அப்போ மும்பை 2வது இடத்துல முடிக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு வாய்ப்பு தான். ஆனா இஷான் கிஷன் சொன்னாரு, பிரச்சனையே இல்லை குஜராத், சுப்மன் கில், நான் உன் நண்பன், ரன் அடிக்கிறேன். மும்பை முன்னாள் மும்பை, நான் இங்க ரன் அடிச்சு ஆர்சிபியை நிறுத்துறேன். அப்படி ஆர்சிபியை நிறுத்திட்டாரு நம்ம ஹீரோ. அடுத்த வருஷத்துக்கான ஒப்பந்தமும் அவருக்கு புதுப்பிக்கப்பட்டு விட்டது. நிறைய ரன்கள் குவிக்கப்பட்டன. அதுல இஷான் கிஷனும் இருந்தார். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ரன் அடிச்சாங்க. டிராவிஸ், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன்னு யாரும் நிற்கல. பவுலிங் பலவீனமா தெரிஞ்சது. பேட்டிங்ல ஃபில் சால்ட் ரொம்ப அற்புதமா பேட்டிங் பண்ணார். ஆனா அவர் கூட விராட் கோலி இருந்த வரைக்கும் இந்த ரன்ஸேஸ் சாத்தியம்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் படிப்படியா சரிஞ்சு போச்சு. ரஜத் பாட்டிதாரோட ரன்களோ ஜிதேஷ் சர்மாவோட ரன்களோ எதுவுமே அவங்களுக்கு சாதகமா அமையல. ரமேஷ் ஷெஃபர்ட் அவுட். ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த போட்டியின் கதை. சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த நேரத்துல வெற்றியை விட ஹைதராபாத், ஆர்சிபி தோல்வி பத்தி தான் அதிகம் பேசுறாங்க. அது உண்மை நண்பா. நல்ல கதை இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் பஞ்சாப் டெல்லி மேட்ச் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பேசலாம். பஞ்சாப் டெல்லிக்கு எதிராக விளையாட போகுது. இப்போ டெல்லி என்ன பண்ணலாம்? பஞ்சாபோட பார்ட்டியை கெடுக்கலாம். இது அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா பஞ்சாப் இன்னும் 21க்கு போகலாம். உண்மைதான். ஆனால் 21க்கு போகணும்னா முதல்ல டெல்லியை தோற்கடிக்கணும், அதுக்கப்புறம் மும்பையை தோற்கடிக்கணும். ஏன்னா 19ல் சிக்கினா, அதாவது டெல்லியை தோற்கடிச்சு மும்பை கிட்ட தோத்துட்டாலோ இல்லை டெல்லி கிட்ட தோத்து மும்பை கிட்ட ஜெயிச்சுட்டாலோ நீங்கள் 19ல் சிக்கினா அப்போ ஆர்சிபி கூட நேரடி மோதல் வரலாம். ஆர்சிபிக்கு கடைசி மேட்ச் இருக்கு. இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். அதனால் சார், இந்த மேட்ச் ஜெயிக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் அடுத்த மேட்ச்சும் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். டெல்லிக்கு இப்போ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கேள்வி என்னன்னா, அக்சர் படேல் கிடைப்பாரா? போன மேட்ச்சில் அவர் இல்லை. அவரோட குறை ரொம்பவே தெரிஞ்சுது. இந்த மைதானத்தில் 3 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக தேவை நண்பா. வாய்ப்பு கிடைச்சா 3 ஸ்பின்னர்ஸை உடனே விளையாட வைங்க. அங்கே நல்லா பவுலிங் பண்ண முடியும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபாஃப் டு பிளெஸ்ஸியை ட்ராப் பண்ணிட்டு அட்டலை கூட விளையாட வைக்கலாம். விளையாட வைங்க நண்பா. போன மேட்ச்சில் ஒருவேளை அவரை விளையாட வைக்க முடியாமல் போயிருக்கும். ஏன்னா யார் கேப்டன் ஆவார்? வைஸ் கேப்டன் ஃபாஃப். ரன் வரலன்னா நீங்கள் அவரை வெளியே உட்கார வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஆஸ்பெக்டில் சாய்ஸ் இல்லை. இது நான் டெல்லி பற்றி பேசுகிறேன். ஆனால் இப்போ பஞ்சாப் பற்றி பேச ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்களுக்கு இந்த போட்டியோட முக்கியத்துவம் டெல்லியை விட பல மடங்கு அதிகம். அது உண்மைதானே? இப்போ ஜார்ஜ் இங்கிலீஷும் கிடைப்பார், மார்கஸ் ஸ்டைனிஸும் கிடைப்பார். இது ரொம்ப நல்ல செய்தி. அப்படின்னா மிட்சோவனின் ஒரே மேட்ச் 0 ரன் இன்னிங்ஸோட அவரோட ஐபிஎல் குட்டி கேரியர் கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சு போச்சு. இல்லைனா அதில் ஒரு சின்ன இடைவெளி விழுந்துடுச்சு. நீங்கள் இவங்க 2 பேரையும் நேராக டீமில் வைங்க. ஒரு மார்க்கோ யான்சன், அப்புறம் நம்ம அஸ்மத்துல்லா ஓமர் சாய். இந்த 4 வெளிநாட்டு வீரர்களுடன் களம் இறங்குங்கள். இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் போன மேட்ச்சில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. பவர் பிளேயை ஜெயிக்காத போதிலும் 34க்கு 3 விக்கெட் போன நிலையிலும் 200க்கும் மேலே ரன்கள் எடுத்தீங்க. இந்த தடவை பிரியான்ஷ் ஆர்யா, பிரபு சிம்ரன் சிங் இவங்க நல்லா ஆடுவது முக்கியம். ஏன்னா நீங்கள் நல்ல ஆரம்பம் கொடுக்கணும். அது டெல்லிக்கு எதிராக சாத்தியப்படலாம். டெல்லிக்கு இன்னும் பவுலிங் யாரை போட வைக்கிறதுன்னு தெரியல, யாரை விளையாட வைக்கிறதுன்னு தெரியல. டி நடராஜனை வெளியே உட்கார வைக்கிறாங்க. ஃபிக்ஸ் துஷ்யந்த சமீராவை பவுலிங் போட வைக்கணும். ஆனால் துஷ்யந்த சமீராவை ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளேயில் போட வைக்கிறாங்க. அவங்க இன்னும் திணறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அவங்களோட முதல் மேட்ச் ஐபிஎல் சஸ்பெண்ட் ஆன மேட்ச்சில் அந்த 2 பசங்களும் பயங்கரமாக அடித்தாங்க. இந்த பிபி ஜோடி பவர் பிளேயில் பயங்கரமாக பெம்பாலி பண்ணுறாங்க.
பிபி ரொம்ப நல்லா பண்றாங்க. பிரபு சிம்ரன் சிங் மற்றும் பிரியான்ஷ் ஆர்யா இவங்க கிட்ட இருந்து எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயரோட கை மட்டும் சரியாயிடணும் நண்பா. இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கவலையா இருக்கேன். ஏன்னா அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஆபத்துன்னு பறந்து வந்த செய்திகள் சொல்லுது. ஒருவேளை அவருக்கு கிடைக்கிறதில்ல ஆபத்துனா இந்த டீமுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அப்புறம் இந்த டீம் திடீர்னு சிக்கிக்கும். அதனால ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபிட்டா கிடைச்சு 3வது இடத்துல பேட்டிங் ஆட வருவார்னு நம்புறேன். 3வது இடத்துக்கு திரும்பி வா நண்பா. 4ல் நீங்கள் இங்கிலீஷை வைங்க, 5ல் நிஹால் வடேராவை வைங்க, 6ல் ஷஷாங்க வைங்க, 7ல் ஸ்டைனிஸை வைங்க, 8ல் மார்கோ யான்சனை வைங்க. திடீர்னு உங்கள் டீம் ரொம்பவே பெட்டரா தெரியும். ரொம்பவே பெட்டர். முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க எப்போதாவது கைல் ஜேமிசனை விளையாட வைப்பாங்களான்னு. ஆனால் அஸ்மத்துல்லா ஓமர்ஸ் ஆகி போன மேட்ச்சில் சூப்பராக விளையாடினார். அதனால் நீங்கள் அவரை பற்றி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்க. அவரை டீமில் கண்டிப்பாக வைப்பீங்க. அதனால் அங்கே எந்த மாற்றத்தையும் நான் எதிர்பார்க்கல. பிளே ஆஃபில் மார்க்கோ கிடைக்கலனா அப்புறம் நேராக கைல் ஜேமிசன் விளையாடுவார். ஆனால் இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை. போன மேட்சோட ஹீரோ யார்? நம்ம பிரார் சாரை விளையாட வைங்க. யூஜி சாஹலோட 4 ஓவர் பவுலிங் போட வைங்க. 8 ஓவர் ஸ்பின் உங்ககிட்ட இருக்குது. அதை வச்சு சமாளிங்க. சிறப்பான பேட்டிங் மூலமாக இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க. அதே பேட்டிங் வரிசையை அதே எப்படி சொல்கிறது மிருதங்கத்தை வாசிச்சுட்டே போங்க. மிருதங்கம் வாசிக்கிறாங்க தானே? எனக்கு தமிழ் அவ்வளவு நல்லா தெரியாது. நான் தவறாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. இப்போ டெல்லியின் கண்ணோட்டத்தில் பாருங்கள். இப்போ ராகுல் 4வது மேட்சை ஓப்பனராக விளையாடுவார். அது நல்ல செய்தி. ஆனால் போன மேட்ச்சில் இம்பேக்ட் பிளேயராக வந்தார். அது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை நண்பா. அவருக்கும் காயம் இருக்குது. இப்போ மேட்ச் ஏன்னா டோர்னமெண்ட்டிலிருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவரோட காயம் அதிகமாக இருந்தால் அவர் விளையாடலைன்னா அவங்களோட நிலைமை ஏற்கனவே மோசம். இன்னும் மோசமாயிடும். பேட்டிங்கில் ஃபாஃப் ஆக்ஷர் இருக்காருன்னா ஃபாஃபை வெளியே வைங்க, அட்டில் விளையாட வைங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த சின்ன கதையையும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் பெரிய அளவில் வேற எதுவும் இல்லை. அதாவது முகேஷை நீங்கள் வெளியே உட்கார வைக்கலாம். டி நடராஜனை விளையாட வைக்கலாம். 6 பவுலர்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஏன்னா போன மேட்ச்சில் தவறு நடந்தது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கிட்ட 2 ஓவர்கள் வாங்கியிருந்தா ஒருவேளை கடைசியில் முகேஷோட 19வது ஓவரை கட்டாயமாக போட வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்காது. நீங்கள் 5 பவுலர்களை மட்டுமே பயன்படுத்தியதுனால தான் போட வேண்டியிருந்தது. அதனால் இங்கே 6வது பவுலரை 1 ஓவர் அல்லது 2 ஓவர் போட வைங்க. நீங்கள் அங்கே மாதவ் திவாரியையும் விளையாட வச்சிருந்தீங்க. ஆனால் மாதவை பயன்படுத்தவே இல்லை. மாதவ் உங்ககிட்ட இருந்து நீங்கள் அவரோட உதவியை பெறலைன்னா அப்புறம் எப்படி வெற்றி கிடைக்கும்? யாருடைய பலம் அதிகம்? நிச்சயமாக பஞ்சாபோட பலம் அதிகம். அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க 19க்கு வருவாங்கன்னு நம்புகிறேன். 19க்கு வந்ததுக்கப்புறம் முதல் 2ல் முடிக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். நிச்சயமாக பஞ்சாபோட கடைசி போட்டி மும்பை கூட இருக்கும். அது சுலபமான போட்டி இல்லை. ஆனால் அதை பற்றி அப்போ பேசுவோம். இப்போ கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். இந்தியா விஎஸ் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் 5 டெஸ்ட் மேட்ச் தொடர். இதில் டீம் செலெக்ஷன் இன்னைக்கு நடக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன நடக்கலாம்? முதல் விஷயம், இது 15, 16லிருந்து 17, 18 பேர் கொண்ட அணியாவும் போகலாம். அதுவும் ஒரு வாய்ப்பு தான். அது ஒரு நியூஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை 15 அல்லது 16 பேர் போக மாட்டாங்க. அதிக வீரர்களை நான் பார்க்கிறேன். இது முதல் பாயிண்ட். 2வது, குல்தீப் யாதவை கண்டிப்பாக கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் போக மாட்டாருன்னு பறந்து செய்திகள் வந்தது. ஏன்னா அவரை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவர் பிஜிடிக்கும் போகலை, கிடைப்பார்னு சொன்னாங்க. அப்புறம் அவருக்கு சர்ஜரி நடந்தது. ஆனால் தயவு செய்து வைங்க. தயவு செய்து ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் இந்த 3 பேரை நான் பார்க்கிறேன். அக்சர் படேல் ஒருவேளை மிஸ் ஆகலாம். ஏன்னா 4 ஸ்பின்னர்ஸை கூட்டிகிட்டு போகிறது ஓவர் கில்லாக இருக்கும். இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. அபிமன்யு ஈஸ்வரன் சுவாரஸ்யமாக இருக்கலாம். ஏன்னா அவர் இப்போ ஏ டீம் கேப்டன். இங்கே நீங்கள் அவரை 15, 16, 17, 18 பேர் கொண்ட அணியில் பார்க்கலாம். சாய் சுதர்சன் இந்த டீமில் இருப்பார்னு நான் பார்க்குறேன். சுப்மன் கில் கேப்டனாக இருப்பார்னு நான் பார்க்குறேன். ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டனாக இருப்பார்னு நான் பார்க்குறேன். ஜஸ்பிரீத் பும்ரா, அதாவது செய்தி என்னென்னா அவர் கேப்டன் ஆக விரும்பலை. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக எல்லா மேட்ச்லேயும் கிடைக்க மாட்டார். மறுபடியும் இது ஒரு ஆதாரம். ஜஸ்பிரீத் பும்ரா இதை மறுக்கவும் செய்யலாம். வேணா இந்த பேக்கார் செய்தியெல்லாம் பரப்பாதீங்கன்னு. ஆனால் இது நான் கேட்ட செய்தி.
முகமது ஷமி பற்றியும் கேட்டேன். ஒருவேளை அவர் ஹைதராபாத்துக்கு கிடைப்பார். ஹைதராபாத் அவரை விளையாட வைக்கல. ஏற்கனவே அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் ரிலீஸ் கூட பண்ணலாம். ஆனால் டெஸ்ட் ஃபிட்னஸ் இன்னும் கேள்விக்குறிதான். இடது கை வேகப்பந்து வீச்சாளர் பக்கம் போவார்களா? இது இன்னொரு பெரிய கேள்வி. அர்ஷ்தீப் சிங் இருக்கலாம், கலீல் அகமது இருக்கலாம். இந்த 2 இடது கை வேகப்பந்து வீச்சாளர்களில் யாராவது ஒருவரை பார்க்கலாம். ஷர்துல் தாக்கூர், தீபக் சாகரில் யாராவது ஒருத்தர் பேர் வருமா? ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் 2ல் ஒருத்தர்னு நான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ஜஸ்பிரித் பும்ரா, ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணா, இவங்க உங்கள் 4-5 பேர் ஆகலாம். அப்புறம் ஷர்துல் தாக்கூர், நிதிஷ்குமார் ரெட்டி, 2 மீடியம் பேஸ் ஆப்ஷன்ஸ். அப்புறம் 3 ஸ்பின்னர்ஸ், 3 அல்லது 2, அது ஒரு சாய்ஸ். பேட்டிங்கில் சர்பராஸ் கான், துருவ் ஜுரேல், கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்சன், இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு எனக்கு இவ்வளவுதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நேத்தும் எனக்கு லீவு தான், இன்னைக்கும் எனக்கு லீவு தான். லீவில் தான் இருக்கும் நண்பா. அதனால் இன்னைக்கு சாயங்காலம் மேட்ச் கமெண்டரிக்கு நான் கிடைக்க மாட்டேன். ஆனால் மேட்ச் ஸ்டாரில் போகும், டீம் அனௌன்ஸ் ஆகும், அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம தோனி பற்றி ஒரு பெரிய எபிசோட் ஷூட் பண்ண போகிறோம். ஒரு விவாதம் நடக்க போகுது, அதை பற்றியும் பண்ணுவோம். அதில் கேள்வி என்னென்னா, நம்ம மகேந்திர சிங் தோனியை ஓய்வு பெற வைக்கணுமா? இது தோனியோட கடைசி ஆட்டமா, கடைசி சீசனா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இவ்வளவுதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹீரோக்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.